இவ்வளோ நாள் பாய்ஸ் டீம் தானே கேர்ள்ஸ் டீம் டாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமே அப்படியே மாறப்போகுது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விஜய் சேதுபதி பண்ணி விட்டு போயிட்டார். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இன்னைக்கு டே 42 ஸ்கூல் டாஸ்க்காக பாய்ஸ் எல்லாருமே மீச தாடி எல்லாம் எடுத்திருந்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகுது. ரஞ்சித் சார், நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ராணுவுக்கும் சத்யாவுக்கும் எந்த ஸ்கூல்லயும் அட்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருந்தாரு. டேய் முட்டாள், ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? விஜய் சொன்ன அருணோட கேப்டன்சி பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்பவுமே எந்திக்காத வருஷனி அருண் அதுவும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவன் இன்னும் திருந்தல மாமா. அருண் இந்த வாரம் கேப்டன்சி நல்லாவே பண்ணாரு. கேப்டன்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பொறுமையாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எந்த நம்ம ரஞ்சித் அண்ணே போன வாரம் பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் ஸ்கூல் டாஸ்க்ல பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம் கூட யாருக்கும் ஒருதலை பட்சமா இல்லாம நடுநிலையாளன்னு பெரியவர் மாதிரி வழி நடத்தினாரு அப்படின்னு நம்ம ரஞ்சித் அண்ணே சொன்னாரு. ஜோக் இல்ல இல்லையா? அதுக்கப்புறம் எந்த நம்ம தீபக் அண்ணன் அருண் ஒயல் கார்டு முன்னாடி வேற மாதிரி இருந்தாரு, ஒயல் கார்டுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்காரு. தெரியுது, நீ மூடு. அதுக்கப்புறம் அவர் கேப்டன்சி பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிதானமா பொறுமையாவே எல்லாரும் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து இருந்துச்சு நம்ம மஞ்சுரி. அருண் சூப்பர் கேப் போட்டிருந்தாதான் கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்றாரு. அது கேப் இல்லைன்னா அருணா தான் இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு வந்து நான் கேப் போட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. எல்லாரும் அருணோட கேப்டன்சி பத்தி புகழ்ந்து சொல்லும் போது நம்ம அருணோட முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. அதை நோட் பண்ண நம்ம விஜய் சொன்ன உங்க மூஞ்சி இப்ப ரொம்ப பூரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க ரொம்ப பிரைட்டுங்க. அடுத்ததா ஜாக்லின் இருந்துச்சு. சார் அருண் தான் ரொம்ப லக்கி சார். அவரு கேப்டன்சியா இருக்கும்போது பாதி நாள் ஸ்கூல் டாஸ்க்ல போயிடுச்சு. அதனால பெருசா எந்த பிரச்சனையும் வரல. ஆனா சத்யா இருக்கும்போது நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம சத்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதை பார்த்தா நம்ம விஜய் சொன்ன சத்யா நீங்க மனசுல ஏதோ நினைக்கிறீங்கன்னு தெரியுது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சத்யா நான் பாட்டில செவனேன்னு கையை தட்டிட்டு இருக்கேன், என்னையம்மா இழுக்கிற அப்படின்னு தான் சார் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஜாக்லின் அருணுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை கரெக்டா நிதானமா ஹேண்டில் பண்றாரு. அவரே அடுத்த வாரம் கேப்டனா இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜய் சொன்ன என்ன அருண் ஜாக்லின் சொல்றதுதான் கரெக்ட் தானே, உண்மை தானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னா கரெக்டா தான் சார் இருக்கும், அவங்க யோசிச்சு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம அருண் சொன்னாரு. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன அப்போ எதுக்கு உங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்லாம் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜாக்லின் அப்போ வந்து அவர் வந்து விபியா இருந்தார் சார், அப்போ அவர் கேப்டனா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அருண் இல்லை சார், நான் அப்போ வந்து விபியா இருந்தாலும் எனக்கு கேப்டன்ற உணர்வு வந்து அப்போ இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வர்ஷினி எழுப்பி கேட்குறாங்க. வர்ஷினியும் ஆமாம் சார் அவர் கேப்டனாக தான் சார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வர்ஷினி கிட்ட அருண் பற்றி எது கேட்டாலும் பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. இது எப்படி இருக்கு? விபியா தான் இருந்தேன், கேப்டனா தான் இருந்தேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல எதனால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்லின் ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாரல் சொல்லி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தீபக்ன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு மாரல் சொன்னேன். ஏன் அப்படி கிளாஸ் எடுத்தேன்னா முந்தின நாள் தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லி எனக்கு ஒன்று சொல்லியிருந்தாரு. அதை வந்து அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம விஜய் சொன்ன சரி தீபக் இதனால சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, சத்யாவை எதுக்கு சொன்னீங்க, அவர் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஜாக்லின் இல்லையே அவர் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நம்ம ஜாக்லின் மாட்டணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல வரல சார், அவரை பத்தி வேற கிளாஸ் எடுக்க எந்த இதுவுமே இல்லை, ஸோ அது நடந்ததை வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன உங்களுக்கு ஒன்று சொன்னா மட்டும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க சத்யாவை பத்தி சொல்லும்போது அவருக்கு ஹர்ட் ஆகாதா? சரி சத்யா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஹர்ட் ஆச்சா அப்படின்னு கேட்கவும் நம்ம சத்யா ஆமா சார் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார், இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி இந்த மேட்டரை விடுங்க, அங்கே அவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ஆர்குமெண்ட் இடையில நீங்கள் ஐடி கார்டை கழட்டி போட்டு எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஜாக்லின் நான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் சார், அவங்க வந்து காதலே வாங்கலை, நான் எது சொன்னாலும் அதுக்கு திருப்பி திருப்பி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, அந்த விரக்தியில் தான் சார் நான் வந்து ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் சாரியும் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அருண் நம்ம பிரின்சிபல் கூட தான் சார் சாரி சொன்னாங்க, அவங்க சாரி சொன்னது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இவங்க சாரி சொன்னது ஆப்போசிட்டில் இருக்கவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து விஜேஎஸ் தீபக் கிட்ட நீங்கள் கட்டுறது கைமணலான்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் சார் சொன்னேன், அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொன்னேன், எனக்கும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். திடீர்னு ஜாக்லின் வந்து காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க தீபக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல சார், அவங்க டீச்சராக தான் சொல்கிறாங்களா இல்லைனா ஜாக்லினா சொல்கிறாங்களா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னார். எப்பா போதுண்டா நிறுத்துங்கடா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொன்ன நீங்கள் விளையாண்டது சுத்தமாக நல்லாவே இல்லை, சுவாரஸ்யமாக விளையாடாமல் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இனிமேல் நல்லா யோசிச்சு மூளையை யோசிச்சு சுவாரஸ்யமாக விளாடுங்க அப்படின்னு நல்லா புரியுற மாதிரி சொல்லி உட்கார வச்சுட்டாரு. சரி, அடுத்த டாபிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரயான், நீங்கள் இந்த தடவை அங்கே டீம் ஸ்வாப் பண்ணி அங்கே போயிருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம ரயான், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், எல்லா டாஸ்க்லுமே என்ன ஆட விட்டாங்க, அதேமாதிரி நல்லா ட்ரீட் பண்ணாங்க, நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம சௌந்தர்யா, இந்த ஸ்கூல்லலாம் பிட் காப்பி அடிப்பாங்க இல்லையா, அதேமாதிரி நம்பிக்கை வச்சாங்கன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சௌந்தர்யா சொல்லவும் நம்ம ரயான், ஆமாம் சார் நம்பிக்கை வச்சாங்க சார் அப்படின்னு சொன்னார். இதை கிட்ட நம்ம விஜய் காண்டாகி, ரயான் நீங்கள் உட்காருங்க, சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள் அவர் எப்படி ஃபீல் பண்ணாருன்னு அப்படின்னு. கேர்ள்ஸ் டீம் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே என்ன க்யூட்டுன்னு சொல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எல்லா கேமுக்குமே என்ன நம்பி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா நீங்கள் உட்காருங்க, ரயான் நீங்கள் எந்திரிங்க. சரி, சௌந்தர்யா இப்போ சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார் கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன, சரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் சௌந்தர்யாட்டே கேட்டுக்கிறேன் நீங்கள் எப்படி விளாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கோவமாக ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நல்லா தானே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்டா மட்டும் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்துட்டு என்ன ரேனு எப்படி பண்ண இப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ண தரணும், அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், நான் உங்கள்கிட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு கோவமாக சொல்லிட்டாரு. நம்ம கேர்ள்ஸோட க்யூட் ரயானுக்கு அந்த ஏசிலையும் நம்ம விஜய் சன்னை கேட்ட கேள்வி வச்சு பயங்கரமாக வேத்து ஊற்றிடுச்சு. அடுத்ததா அன்சிதாட்ட, நீங்கள் பாய்ஸ் டீம் போனீங்களே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அன்சிதா, சார் எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு சார், இந்த ஒரு வீக்கு எல்லாருமே என்னை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்துக்கூடயுமே நல்லா பழகும் போது அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுது. எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் எனக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டாங்க, அதுக்கும் ஒரு ஈகோ கூட பார்க்காம ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமும் வந்து என்கிட்ட சாரி கேட்டது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு சார், அடுத்தது என்ன பேசுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தனி பெட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நினச்சி நம்ம விஜேஸ் பயங்கரமாக பாராட்டிட்டு இருந்தார். நம்ம முத்து கூட அவரோட ஃபுட் எடுத்து பாசத்தில் தான் கொடுத்தாரு, அதை சாப்பிட்டுக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் பாய்ஸ் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கள சாப்பிட வச்சது பண்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்ணா அப்படின்னு சொன்னார். பசங்க எல்லாரும் பூ உரிச்சு போய் கை தட்டிட்டு இருந்தாங்க. பசங்க எப்படி பண்ணாங்கன்னா, கேர்ள்ஸ் டீம்லேருந்து சாச்சனா அவங்க வீட்டிலேருந்து ரைஸ் எடுத்து பாய்ஸ் டீமில் அவங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்காங்க. உடனே பாய்ஸ் டீம்லேருந்து எல்லாரும் ஷாக்கிங்காக அப்படியே சாச்சனாவை பார்த்தாங்க, நீ நாம அப்படி அப்படின்ற மாதிரி. அப்புறம் இது என்ன பிரமாதம், இன்னொரு ஐட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஆனந்தி, பவித்ரா, தர்ஷிகா இவங்க 3 பேருமே உங்களுக்காக பிக் பாஸ்ட்டை போய் ரெக்வஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் டீம் யாருமே சாப்பிடல, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் பாய்ஸ் டீம் இன்னும் அப்படியே கண்கலங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சன்னம் பிரேக் போயிட்டாரு. இந்த கேப்பில் பாய்ஸ் டீம் எல்லாருமே சாச்சனா ப்ளஸ் அந்த 3 பேரை கட்டி பிடிச்சி பயங்கரமாக தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மைக் மாட்டாத பிரச்சனைக்காக டாஸ்கோட மேட்டர் நடந்துருச்சு இல்லையா, அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க, இந்த சௌந்தர்யா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து, ஆமாம் அவங்க கொடுக்குறது எல்லாமே ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவாங்க பாருங்க, அதை பார்த்தாலே நமக்கு வந்து ப்ரொவோக் ஆகிடும் டக்குன்னு அப்படி சொன்னாங்க. எத்தனையோ தடவை நாங்களும் அந்த விஷயத்தை தனித்தனியாக சொல்லியிருக்கோம், ஆனால் அவங்க மாற்றிக்க மாதிரியே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அன்பு தோழி ஜாக்லின், என்னன்னு தெரில சார், கொஞ்ச நாளாவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க, யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, கட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம விஜய் என்ன சௌந்தர்யா உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு கேட்கவும், என்னன்னு தெரில சார், எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான் சார் வருது, பை நேச்சராகவே எனக்கு இப்படி தான் சார் வருது அப்படின்னு பால்வாடி குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ராணவ் கிட்ட, ராணவ் உங்களை யாருமே டீமில் சேர்த்துக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ராணவ், ஆமாம் சார் எல்லாரும் குரூப்பாக இருந்துட்டு என்ன சேர்த்துக்கவே இல்லை, அதேமாதிரி ஒவ்வொரு கவுண்டர் பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கவுண்டர் அப்படின்னு கேட்கும்போது முத்து ஏதோ கமெண்ட் பண்ணாரு, ஆனால் அது என்னன்னு எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ராணவ் உண்மையிலேயே தான் மறந்துட்டு சொல்கிறாரா இல்லைன்னா பாய்ஸ் டீம் யாரும் காட்டி கொடுக்காம இருக்குன்னு சொல்கிறாரான்னு தெரியல, அவர் சொன்னாதானே இவரெல்லாம் கேள்வி கேட்க முடியும். உடனே விஜய் ராணவுக்காக ராணவே பேசலாம், நம்ம எப்படி பேச முடியும், சரி உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம விஜய் பிரேக் விட்டு போயிட்டாரு. இந்த கேப்பில் நம்ம சௌந்தர்யாக்கா ஓரமாக போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. நம்ம ஜெஃப்ரி தம்பி, நான் இருக்கேன் அவங்க கூட, நான் இருக்கேன் அழாத அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்திட்டு இருந்தாரு. நம்ம சௌந்தர்யாக்கா யாரும் நான் அழுதுற பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரோல் நம்பர் போட்டு கார்டை கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு போனால் ஒரு போர்டில் ரோல் நம்பர்ஸ் எல்லாம் வரிசை எழுதியிருக்கு. இதில் யார் யார் ரோல் நம்பர் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து சேவ்டு, யார் நம்பர் இல்லையோ அவங்க எவிக்டட். எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம நம்பர் இருக்குன்னு சந்தோஷமாக ஓடிட்டு இருந்தாங்க. கடைசி பார்த்தா ஒரு பீஸ் மட்டும் தேடிட்டு என் நம்பர் இல்லைன்னு சோகமாக இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ரியா. இந்த ஷாக்கில் இருந்த நம்ம ரியா, இதுக்கு நான் டிசர்வ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீனே கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே போய் யார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க யாரையும் பக்கத்தில் அலோவ் பண்ணவே இல்லை.
இந்த வாரம் நான் எவிக்ட் ஆவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அவங்க பேக் பண்ணாமே இருந்திருக்காங்க ஓவர் கான்ஃபிடன்ஸில். இங்கே ஒரு பீஸு தேம்பி தேம்பி அழுவிட்டு இருக்கு. அதை கூட பார்க்காம அந்த சைடு ஜெஃப்ரி தம்பி அன்சிதா சேவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள தூக்கி சுற்றிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ரியா சோகமாக ஒரு பாட்டை பாடிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது நம்ம ரியா ஸ்டேஜுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜோனியை பற்றி பார்த்துட்டு அப்போவே ரியா அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. மனசு கேட்காத நம்ம விஜய் சேதுபதி, சரிம்மா அழாத, உனக்கு வெளில போனால் நல்லது தான் நடக்கும், கிளம்புமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் விஜய் அண்ணன் பயங்கரமான ஒரு டிஸ்ட் வச்சுருந்தாரு. ஸ்டோர் ரூமில் போய் ஒரு பொருள் எடுத்தாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. என்ன எடுத்து வந்தாங்கன்னா ஒரு டாடா ஏஸ் வண்டியை தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதோட சின்ன மாடல். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கும்போது பாய்ஸ் எல்லாரும் இதை குப்பை ஏற்றிட்டு போகிறது, தேவையில்ல அதெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீம்லேருந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு, சார் இது வீடு மாத்திரக்காக பொருளை எடுத்துகிட்டு போவாங்களா அந்த வண்டி அப்படின்னு சொன்னோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஹவுஸ் வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. பாய்ஸு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம வேறு பயங்கரமாக டாஸ்க் கொடுத்து வச்சுருக்கோம், என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸையும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம டாஸ்க் கொடுக்குறது வந்து கொஞ்சம் நியாயமான டாஸ்க்காக மனசாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தெரில. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணனா நமக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஓகே, நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். பை பை.